ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல பிக்கி பிளண்டர் மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. படம் தமிழ் டப்பிங்லாம் வந்திருக்கு. படம் நல்லா வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போனேன். ஆனா ரிசல்ட் அவங்க அன்எக்ஸ்பெக்டா எனக்கு கொடுத்துட்டாங்க. பிக்கி பிளண்டர் வெப் சீரிஸ் பார்த்திருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ரொம்ப ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும் கதையே வந்து. ஆனாலும் நல்ல ஒரு கேங்ஸ்டர் லுக்ல ரொம்ப விசுவல்னா பயங்கரமா இருந்திருக்கும். அதே தான் மூவிலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா என்ன வித்தியாசம்னா வந்து வெப் சீரிஸ்ல எப்படி நமக்கு அதிகமா தூக்கம் வருமோ அதை விட டபுள் மடங்கு இந்த மூவில தூக்க வச்சிருக்காங்க. தமிழ் ஹீரோ இந்த மூவில எக்ஸ் பிக்கி பிளண்டர், அவரோட பையன் தான் இந்த மூவில கரண்ட் பிக்கி பிளண்டர்னு சொல்லிட்டு கெத்தா சுத்திக்கிட்டு அலைவாப்ல. ஒரு கட்டத்துல அவர் பண்றது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு எக்ஸ் பிக்கி பிளண்டருக்கு தெரிய வரக்குள்ள நம்மளோட ஹீரோ பிக்கி பிளண்டரா களத்துல இறங்குவாரு. அதுக்கப்புறம் நடக்க போற கதைகள் தான் இந்த பிக்கி பிளண்டர் மூவி. இந்த படத்தோட பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, அதை தாண்டி வேற என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மூவி படும் போரிங்கா போயிட்டு இருந்துச்சு. மூவில கடைசி 40 மினிட்ஸ் வேணா பாக்குற அளவுக்கு பயங்கரமாக கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுவும் ஆகா ஓகோன்னு சொல்ற அளவுக்கு கிடையாது. இதுவரை பார்த்ததுலயே அந்த 40 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படி வேணா சொல்லிக்கலாம். நீங்க இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்க போறீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டா போகாதீங்க. நீங்க பார்த்த சீரிஸ் வேற இப்ப பாக்குற மூவி வேற, ரெண்டுக்குமே தரமான டிஃபரன்ஸ் இருக்கு. சோ நீங்க வெப் சீரிஸை பார்த்துட்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஏமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. நீங்க யாராச்சும் பிக்கி பிளண்டர் மூவியை பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.